அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, களத்துக்கு வரணும். நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே ஜாம்பவான்கள். அரசியல் கட்சியிலிருந்து அரசியலை பற்றி, மக்களை பற்றி படித்தறிந்தவர்கள். இப்போ அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் போக போக தான் அரசியல் என்னன்னா தெரியும், பொது வழக்கு என்னன்னு தெரியும். மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். மேடையில் போயிட்டு யாராவது பேசிட்டு போட்டால் முடிவு பண்ண முடியாது. இந்த அரசு நல்ல அரசு, மக்களுக்கான அரசு. பிரச்சனை என்ன, ஓடி போய் அரசு நிற்குது அப்படின்னா மக்கள் 200ல் 234 தொகுதி கொடுக்கணும். நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகா பிரமுக ஆதர்ஷ் யாதவ் 2026 மன்னராட்சி முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. மன்னராட்சிலாம் இப்போ இல்லை. 26வது அமெண்ட்மெண்ட்ல 1971ஆம் ஆண்டு மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டாந்தார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். எங்க மன்னராட்சி இருக்கு? 26வது அமெண்ட்மெண்ட்டை படிக்க சொல்லுங்க. 26வது அமெண்ட்மெண்ட்டை படிச்சா தெரியும். நீங்களும் கூகுளில் டச் பண்ணி பாருங்க 26th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. 26th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மன்னராட்சியை முடிவுக்கு வரணும். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றோம் நாம். 1950 ஜனவரி 26 குடியரசு ஆனது. குடியரசு ஆகும் போது எல்லா சமஸ்தானங்கள், எல்லா மன்னர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு இனி குடியரசு, முடியரசு இல்லை, இது குடியாட்சி, முடியாட்சி இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்க. அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு அப்போ மானியம் கொடுக்கணும் மன்னர்களுக்குன்னாங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1971ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்க? 26வது அமெண்ட்மெண்ட்ல மன்னர் மானியம் ஒழிப்புன்னு கொண்டு வந்தாங்க. மானியமே இல்லையே, அப்புறம் மன்னராட்சி எங்க இருக்கும்? புரிதல் இல்லாம பேசுறது தான். பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும், அடக்கமா பேசணும், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசணும். இதெல்லாம் வருத்தத்துக்குரியது தான். அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுறாரு, நம்ம அதுக்கு மேல உள்ள போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. அவரவர்கள் இது சரியா, அது தவறான சுய பரிசோதனை பண்ணிக்கிறது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.